ஹாய் டியர்ஸ், நம்ம சென்னையில் உங்களுக்கு கேஎஸ் அண்ட் கோல தான் இருக்கோங்க. இவங்க வந்து ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். அதுவும் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கேஎஸ் அண்ட் கோவை தெரியாத ஆளே கிடையாது. ஸோ இவங்க கிட்ட ஒரு சூப்பரான ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆஃபர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கார சென்னையில தான் இருக்கோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி போகுதுங்க பிசினஸ் எல்லாம்? சூப்பரா போகுதுங்க. சென்னையில கலக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பழசு அந்த மாதிரி போடுறோம். எல்லாமே உங்களுக்கு கஸ்டமர் புதுசா ஆக்கியாச்சு. ஃபுல்லா பழசே வேண்டாங்க. உங்களுக்கு புதுசே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்டா வாங்கினா என்ன ரேட் கிடைக்குமோ அந்த ரேட் கொடுத்துருவாங்க. எப்படி நான் டைப் போடுறேன் 50 ரூபாய்க்கு பழசு வாங்குறாங்கன்னா 55 ரூபா கொடுத்தா அவங்க புதுசு எடுத்து போயிடலாம். நம்ம கடையில அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். வெறும் 5 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸுங்க. சொல்லுங்கண்ணா, நம்ம ஷாப் நேம் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்றோம்? நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ் அண்ட் கோ. எங்கன்னா சென்னை ராமாபுரத்துல இருக்கு. ராமாபுரம் அரசமரம் வந்து லேண்ட்மார்க். அரசமரத்துல இருந்து விருகம்பாக்கம் ஒரு ரோடு வந்தீங்கன்னா 30 மீட்டர்ல ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம கடை இருக்கு. நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோட் சைடு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஒயிட் லைன் ஹோட்டல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட ஃபுல்லா அவைலபிளா இருக்கு. நம்பர் 1 குவாலிட்டில பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு 202 கிரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ் நேரா வந்து பார்த்து செக் பண்ணிட்டு அவங்க பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்தா போதும். வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்கு. எல்லாமே ரோட் சைடு ஹோட்டல் இருந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் என்னென்ன எல்லா ஐட்டமே நம்ம எடுத்துக்கலாம். சோ குண்டூசில இருந்து ஹெலிகாப்டர் வரையும் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஸ்டால் வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ உங்களோட கிரியேட்டிவிட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னென்ன வேணும்ங்கறதை நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி பேனர் எங்க கடை ஆரம்பிக்கிறேன்னா ஒரு பேனர் அடிக்கிறது அதுல இருந்து பொருள் எடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட ஆளும் இருக்கு. இப்ப எனக்கு இல்ல நான் கடை ஆரம்பிச்சேன், எனக்கு நேம் போர்டு வேணும், ஆஃபர் போர்டு அந்த மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி ஆயிட்டதுக்கும் நமக்கு சொல்லலாம். எதுவுமே நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிற ஐடியா இருந்து பணம் இருந்தா மட்டும் போதுங்க. சோ அந்த ஐடியாக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க நம்ம கேஎஸ் அண்ட் கோ. சோ நம்ம கிட்ட எப்படிங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள். டைரக்ட் வந்து வாங்கிக்கலாம். இப்போ என்ன இப்ப சென்னையில இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க நேர்ல வந்துருவாங்க. இப்ப வெளியூர்ல இருந்து வராங்கன்னா அவங்க வர முடியாதுன்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல ஒரு ஹாய் அம்சினா போதும், எல்லா டீடைலுமே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் உங்களுக்கு. சூப்பர். அது மூலமா நம்ம வந்து எப்படி கொரியர் சார்ஜ் பே எப்படிங்கனா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்ப சென்னையில இப்ப பக்கத்துல இருக்கே போனாலும் பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ். என்னன்னா நம்ம கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஹோல்சேல். சோ அதனால டெலிவரி நம்ம ஃப்ரீ பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்கும். அதனால இந்த மத்த கடையில எல்லாம் வந்து டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ சொல்றாங்க. அதெல்லாம் பொருள் ரேட்ட போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்துக்குமே ரேட் எழுதி நீங்க அடுத்த பாக்கும்போது ஆஃபர் காட்டுவாங்க. அதுல பாருங்க உங்களுக்கு தெரியும். ஓகேங்க. சோ வீடியோ ஃபுல்லாவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோங்க. சோ இனிமேல் தான் பிசினஸ் பண்ண போறோம், இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் டெவலப் பண்ண போறோம், அதுக்கான திங்ஸஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு தேடிட்டு இருக்க கஸ்டமரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம கேஎஸ் அண்ட் கோல உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ், அதுவும் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து புதுசா என்னெல்லாம் அப்டேட் வந்து மார்க்கெட்டிங்க்கு ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்கோ அது எல்லாமே உடனடியா நம்ம கேஎஸ் அண்ட் கோல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ரெடி டு ஸ்டாக்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. சோ எனக்கு பேக் சைடுல ஃப்ரண்ட்ல ஏன் மேல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நிறைய தொங்க விட்டு இருக்காங்க பாருங்க பக்கெட்ஸ் எல்லாமே. சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப் நீங்க எங்க தேடினாலுமே கிடைக்காது. அதுவும் ஹோல்சேல் ஷாப் நம்ம கேஎஸ் அண்ட் கோ நம்ம சென்னை ராமாபுரத்துல லொகேட் இருக்காங்க. கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இது மாதிரி புது அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடைக்கு வராங்க மெயினா அந்த ஐட்டம் என்னன்னா அடுப்பு. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6850 இருந்து, அதாவது இரும்பு அடுப்பே பாத்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. அதே கூட 1850 ரூபா போட்டீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 202 கிரேட்ல ஸ்டீல்ஸ்ல நம்ம கிட்ட வாங்கிட்டு போலாம். இன்னொன்னு என்னன்னா நம்ம கிட்ட காப்பர் பைப்பு, பித்தளை செட்டிங் தான் எல்லாமே போட்டு நம்ம தர. எல்லாமே இதுல இரும்பு தருவாங்க. நம்ம எல்லாத்துலயுமே உங்களுக்கு இது ஸ்டீல்ல வருதுன்னா இது காப்பர்ல தான் தருவோம், இது பித்தளையில தான் தருவோம். அதனால அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். இப்ப இல்ல எனக்கு கவர் வேணும், நான் கொஞ்சம் வெளியே வைப்பேன், எனக்கு காத்து அடிச்சு ரெடி பண்ணாம இருக்கிற மாதிரியான இடம்னா ஃபுல் கவர், அதாவது இதுல ஸ்டோரேஜ் இதுல பாத்தீங்கன்னா 4 கால் தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஸ்டோரேஜ் எல்லாம் சேர்த்தே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வெறும் 9850 ரூபா தான். இது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஹோல்சேல் சொல்றதுக்கானதுக்கு நீங்க நியாயப்படுத்திருமா நம்ம இந்த ரேட்டு போட்டு. அது நீங்க நேரம் வந்து பார்க்கும்போது தெரியும். நீங்க வெளியே எங்க வேணா சார் 12,500 கம்மி நீங்க எடுக்கவே முடியாதுதான், ஓப்பனா சொல்றேன் நான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா இந்த டைனிங் ஐட்டம்ஸ்க்கு உள்ள போறாங்கன்ற பட்சத்துல ஒரு பட்ஜெட்ல ஒரு டீ கடையோ ஜூஸ் கடையோ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா வேணும்னு பார்த்தீங்கன்னா 4850க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சேரு 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு ஃபுல் செட்டுமே பார்த்தே உங்களுக்கு வெறும் 4850 மட்டும்தான் நம்ம கடையில. இதுவும் அப்படிதான். நீங்க எங்க வேணா இப்ப என்னன்னா தமிழ்நாட்டிலே கிடைக்காது, சென்னையிலே கிடைக்காது. ஏன் அது சொல்லி எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. நீங்க தமிழ்நாடு சென்னை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் கடையில வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நாங்க ஏன் அந்த ரேட்டு சொல்றோம், எதுக்கு பிக்சட் ரேட்டுன்னு சொல்றோம்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இல்ல நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6850க்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சேர், அதாவது ஸ்டீல் சேர் வரும். ஓகே, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 4 ஸ்டீல் சேரு 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எஸ்எஸ் ஃப்ரேமோட சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 6850 ரூபாய் மட்டும்தான். இல்ல எனக்கு வந்து இதுல இருந்து கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியா வேணும்
அப்படின்னு கேக்குறாங்கன்னா 1 இன்ச் பைப். இப்ப இந்த பைப்புக்கும் இந்த பைப்புக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். 1/4 இன்ச் பைப்புக்கும் 1 இன்ச் பைப்புக்கும் இது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எவ்வளோடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வெறும் 7500 ரூபா கொடுத்தீங்கன்னா இது ஃபுல் செட்டு நீங்க எடுத்துக்கலாம். இங்க வந்து நம்ம வந்து பட்ஜெட்ல கொடுக்குறோம், கம்மியா கொடுக்குறோம், குவாலிட்டி கம்மியா இருக்குமோ அவங்க கஸ்டமர் நினைக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு நேரா வந்துருங்க. வந்து நீங்க பார்த்துட்டு குவாலிட்டி செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் இல்ல நான் அந்த மாதிரி கெஃபேக்கு போறேன், அந்த மாதிரினா கொஞ்சம் ஸ்டைலிஷா வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 வெப் சேர் 3க்கு 2 டைனிங் டேபிளே பாத்தீங்கன்னாலே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இல்ல 2 சீட்டர் வேணும் அந்த மாதிரி கேட்கறதுனால நம்ம கிட்ட கப்பல் சீட்டரும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவுண்டர் ஐட்டம்ஸ் அது நீங்க வெளியே எங்க வேணா கேட்டுவாங்க. இந்த மாதிரியான சாட் கவுண்டர் 3க்கு 2 நம்ம கிட்ட வெறும் 16500 மட்டும் தான். நீங்க 22 ரூபாய்க்கு கம்மி நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது. அது ஏன்னா அவங்க வந்து வாங்கி விக்கிறவங்க, நாங்க வந்து செஞ்சு விக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரேட் தர முடியுது. ஆமா, டீ ஸ்டால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 வந்து 12500, அதுல 3க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500, ஜூஸ் ஸ்டால்ல 3க்கு 2 12500, 4க்கு 2 வந்து உங்களுக்கு 16500. இன்னொன்னு என்னன்னா இது 3த்தையும் திருப்பி நீங்க ஓட்டி பாத்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் என்னன்னா நம்ம என்ன சொல்லணும்னு புரிஞ்சுக்காம நீ 9500 சொன்ன அப்படின்னா சைஸுக்கு ஏத்தா போல சொல்லியிருப்பேன். நான் எல்லாத்துலயுமே எனக்கு அப்படி சொல்லிதான் பழக்கம். சைஸ் மென்ஷன் பண்ணி ரேட் சொல்லிதான் எங்களுக்கு பழக்கம். நாங்க மட்டும் இல்ல, எங்க சேல்ஸ் பண்ணா இருக்கட்டும், பசங்க யாரா இருந்தாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு வாட்டி தெளிவா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்தாலும் சரி, இல்ல நேர்ல வந்துட்டு தெளிவா கேட்டுட்டு நீங்க எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல நம்ம கிட்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க வெளியே பாத்தீங்க இல்லையா ஸ்டவ், அந்த சைனீஸ் அடுப்பு எனக்கு இல்ல 6850 கூட எனக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இன்னும் கம்மியா வேணும் கேட்டேன்னா இரும்புல, அதாவது நீங்க வெளியே எங்க போய் இருந்தாலும் 5 ரூபா வரும், நம்ம கிட்ட வெறும் 3850 ரூபா மட்டும்தான். இதுலயுமே அதாவது நீங்க அந்த அடுப்புல பாத்தீங்க இல்லையா அதே மாதிரிதான் ஹைட்ராலிக் ஓஸ் தான், பித்தளை பைப்பு தான், காப்பர் செட்டிங் தான் நம்ம கிட்ட. இப்ப இரும்பு அடுப்பு போடுறாங்களா, இதுல ஒரு கம்மியா போறாங்களா, நீங்க அதெல்லாம் எந்த ஒரு பயமும் பயப்பட வேணாம். நீங்க நேர்ல வந்து பார்த்து நீங்க அதாவது ஒரு 25000 ரூபாய்க்கு நான் ஒரு அடுப்பு கொடுக்குறேன்னா அதுல என்ன செட்டிங் இருக்குமோ சேம் அதே தான் இந்த 3850 ரூபா அடுப்புலயுமே இருக்கும். நீங்க கவலையே பட வேணாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இருக்கு பாத்தீங்களா பொரோட்டா டேபிள், கட்டிங் டேபிள் எல்லாமே நம்ம கிட்ட ஆஃபர்ல தாங்க. இப்ப 3க்கு 2 கட்டிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 இருந்தே நம்மகிட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு. 4க்கு 2 எல்லாம் பாத்தீங்கன்னா 7500 இருந்தே நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்கு கட்டிங் டேபிள். இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெவியா வேணும் அதனால தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு அதை விட ஹெவியா வேணும்னு கேட்டீங்கன்னா ரேட்டும் அதுக்கேற்ற போல உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பொரோட்டா டேபிள்ல பாத்தீங்கன்னா 3க்கு 2 9500, 4க்கு 2 12500. அதுவும் அதே போல தான். எனக்கு இல்ல இன்னும் ஹெவியா வேணும்ன்ற பட்சத்துக்கு ஒரு 4 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அதோடவே நான் ஹெவியாவும் நல்லா போயிருப்பேன். ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா குவாலிட்டி, அதாவது ரொம்ப ஹெவியா கேட்பாங்க. ஏன்னா அந்த சைடு எல்லாம் இப்போ திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லாம் பாத்தீங்கன்னா பொரோட்டா கறி பயங்கரமா போகும். ஸோ அதனால பொரோட்டா பர்ச்சேஸ்லாம் அங்க சேல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும். ஸ்டிப்னர்லாம் அதிகமா செய்வீங்கன்னா 2 ஸ்டிப்பர் கேட்டீங்கன்னா ஒரு 3 ஸ்டிப்னரா வச்சு தரேன் நான். அதுக்கேற்ற போல உங்களுக்கு ரேட் வரும். ஆனா குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். நம்மகிட்ட இங்க இருக்க எல்லாமே ரெகுலரா நம்ம எல்லாரும் கஸ்டமர் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 தோசை கல்லு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா இப்ப நீங்களே கூட உங்க கோயம்புத்தூர் சைடுமே கேட்டு பாருங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா சில பேர் செஞ்சு கொடுக்குறவங்க இருக்காங்க. அங்கேயுமே நீங்க போய் கேட்டுட்டே கூட கஸ்டமருக்கு நீங்களா கூட ரிவ்யூ பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க யூடியூப் நாம சொன்னதை நம்புறதை விட யூடியூப் நடத்துறவங்க சொன்னதை கேட்டுதான் நிறைய பேர் கேட்கறாங்க. அதனால சொல்றேன் 4க்கு 2 பாத்தீங்கன்னா அதனாலதான் சொல்றோம். இப்ப நம்ம அந்த மாதிரி ஆளதான் நம்மளும் கூப்பிட்டு கொடுக்குறோன்றது கஸ்டமருக்கு தெரியணும். இப்ப நம்ம வந்துட்டு யாரோ வந்து எடுத்தாங்கன்னா ஓகே அவங்க ஹைப் ஏற்றதுக்காக அந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம கூப்பிட மாட்டோம், அந்த மாதிரி வீடியோ எடுக்கவும் மாட்டோம். கரெக்டா இப்ப கஸ்டமர்கிட்ட வந்துட்டு கரெக்டா போய் சேர்க்கிற ஆள் யாரு அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு மேடம் இந்த மாதிரி நாங்க போட்டிருக்கோம், இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிதான் நம்ம கூப்பிடுறது. அதனால 3க்கு 2 4க்கு 2 தோசைகளே பாத்தீங்கன்னா 3க்கு 2 வெறும் 16500 மட்டும்தான், 16500 ரூபா. அதுவே 4க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 20500, 20500 ரூபா. அது ஏன்டா இங்கிலீஷ்லயே தமிழ்லயே சேர்த்து சொல்றாங்கன்னா சில பேர் நம்ம தமிழ்ல 16500 ரூபா புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் ரெண்டுமே சொல்லலாம். திருப்பி நீங்க வீடியோவை ஓட்டி பார்த்துட்டே கூட நம்ம கிட்ட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் இருக்கு, இப்ப இதெல்லாம் நான் தனித்தனியா வச்சிருக்கேன்பா, ஹோட்டல் இருக்கு, அதனால நான் தனித்தனியா வந்து எடுத்துப்பேன். இப்பதான் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்றேன்னா அதுக்குதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபராகவே போட்டுருக்கோம் எல்லாமே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சம்மர்ல வந்து என்ன காம்போ நல்லா போயிட்டு இருக்குன்னா ஜூஸ் ஸ்டாலு காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூஸ் கடை இப்போ 10க்கு 10 கடை என்கிட்ட இருக்கு. ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நிறைய பேர் என்ன ஒரு 50000 ஒரு கடை போட முடியும். இப்ப எனக்கு கடை இருக்கு 50000 பொருள், நீங்க ஏன் 50000 ரூபாய் கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க? வெறும் 38,850 ரூபாய் கொடுத்தா போதும். இந்த ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர், அதாவது ஒரு கடைக்கு தேவையான முழு பொருளும் உங்களுக்கு வந்துடும். அதாவது உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டாலு, 2 ரவுண்ட் டேபிள், அதுக்கு தேவைப்படுற 900 வாட்ஸ் சுஜாதா மிக்சி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற 13 சில்லறை எல்லா பொருளும் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். உங்களுக்கு தெரியாதுல சம்மர் இங்க சென்னையில எவ்வளவு வெயில் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் காம்போ எல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல சம்மர்ல ஜூஸ் ஐட்டம் மட்டும் தான் போமா, இல்ல நம்மள மாதிரி பயங்கரமான டீ வெறியர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால டீ ஸ்டால் காம்போ ஆஃபரும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டால், அதே போல வெளியே நின்று குடிக்கிற 2 ரவுண்ட் டேபிள், 2 ரவுண்ட் டேபிள் ஹெவியில வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு 3 ஸ்டீல் அடுப்பு, அது இதுல சில்லற பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான். இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, இப்ப நிறைய கடையில இப்போ ஒரு ஸ்டாலு ஒரு 12 கிளாஸ் சேர்த்து அதை ஒரு 13 பொருளா சொல்லுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. அதாவது லெமன் டீ கிளாஸும் சரி, டீ கிளாஸும் சரி, 12 நம்ம தனித்தனியாவே கொடுத்துருவோம். 12 கிளாஸ் ஒரு பொருள் தான் போட்டிருப்போம். பாருங்க, லெமன் டீ கிளாஸ் அந்த நம்பர்னா அதுக்கேற்ற போல பாருங்க, டீ கிளாஸ் 12, அதே போல உங்களுக்கு லெமன் டீ கிளாஸ் 12 அப்படிதான் போடுவோம். இது எல்லாத்துலயுமே டீ கிளாஸ் எல்லாம் மொத்தமா போட்டுட்டு 36 பொருள் 46 பொருள் அப்படி நம்ம போய் சொல்லியோ கஸ்டமர் ஏமாத்தி வைக்கிறது இல்லை. இந்த 12 பொருள்னு சொல்றப்போ அதுல டீ கிளாஸ் 12 ஒரு பொருள் தான், அதே போல ஜூஸ் கிளாஸ்ல 12 பொருள்ன்றது ஒரு பொருள் தான். 2 காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 38,850, 34,850 நம்ம பயங்கரமான காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அது மட்டும் நானா கேட்டா இல்ல நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அதுக்கு ஏதாவது காம்போ இருக்கா தம்பின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ ஆஃபர். அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் இருந்தா போதும், ஒரு சைனீஸ் ரெசார்ட் நீங்க போட்டுடலாம். என்கிட்ட ஒரு கடை இருக்கு, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 கடையில நாங்க ஆரம்பிக்கிறோம்ன்ற பட்சத்துல எல்லாத்துக்குமே பட்ஜெட்டுக்குள்ள வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அடுப்பு, ஒரு கட்டிங் டேபிள், மசாலா ட்ரே, ரைஸ் ட்ரே, அதுக்கு தேவைப்படுற கடாய், லைட்ரு, பீலர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 பொருள் சேர்த்து வரும் 24,850 ரூபாய் மட்டும்தான். ஒரு சைனீஸ் கிச்சனுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமும், அதாவது நம்மளா சும்மா போட்டு அப்படி போட கிடையாது. இங்க எத்தனை பேர் வருவாங்க, அதுல எத்தனை மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம ஒன்னொன்னுக்கும் எப்ப இந்த மாதிரி கஸ்டமர் கேட்கறாங்க மொத்தமா நாங்க போடுவோம் இந்த மாதிரி ஒரு காம்போ போட போறோம்னு கஸ்டமர்கிட்ட கேட்டு கஸ்டமருக்கு போட்ட காம்போ ஆஃபர் தான் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோசைக்கல் ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 36 வகை தோசை, 90 வகை தோசை, நம்ம தோசைக்குன்னே தனியா கடை போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாதிரியே நான் இப்ப 3க்கு 2 தோசைக்கல், 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், இந்த ஒரு 14 பொருள், அதாவது அது தேவைப்படுது சில்லற பொருள் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இது நீங்க எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம். அதாவது இதுவா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர்ஸ் கேட்டு கரெக்டா இவர் இந்த மாதிரியான ஆளுகிட்ட கேட்டு ஒரு கடைக்கும் போய் நாங்க என்கொயரி பண்ணி இந்த மாதிரி போடலாம், இது போட்டா ஓடுமா, என்ன பண்ணா இந்த பட்ஜெட் கொடுத்தா நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் போட்டு நம்ம வந்ததுதான் இந்த மாதிரி காம்போ ஆஃபர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலரா கொடுக்கறது. இப்ப டீ ஸ்டால், ஜூஸ் ஸ்டால் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரெகுலர். இங்க பயங்கரமா சென்னையில இருக்கிற எல்லா ஊர்லயுமே பயங்கரமா போறதுன்னு பார்த்தா பிரியாணி. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கடைக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா. அது என்னென்ன பொருள் வருது பாத்தீங்கன்னா கொரியன் பர்னர் அடுப்பு, அது வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்து நீங்க 10ல இருந்து 15 கிலோ பிரியாணி வரைக்கும் நீங்க தாராளமா செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தம் அடுப்பு, பிரியாணி வாமன்னு சொல்லுவாங்க, அதை செஞ்சதுக்கு எப்பவுமே சூடாவே வச்சுக்கிறதுக்கான அடுப்பு. அதுக்கு தேவைப்படுற டபரா, பிளேட்டு, ஜக்கு, ட்ரே, அந்த கஸ்டமருக்கு தேவைப்படுற பவுலு, கரண்டி, ஜக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா இருந்தா போதும். நீங்க ஒரு பிரியாணி கடையே போட்டு நல்லா பயங்கரமா ஓட்டி, அதாவது இப்ப கஸ்டமர்ஸ் இப்ப இது எல்லாமே காட்டுறது இல்லைன்னா எல்லாமே பிக்சட் ரேட் தான் நம்ம கிட்ட. நிறைய பேர் வந்து இதுல நீ கம்மியா தான் கொடுக்குற, இன்னும் கம்மியா கொடுத்தா எடுப்பேன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து சொல்ல. ஏன்னா அது வந்துட்டு நம்ம எல்லாம் இங்க நீங்களே பாத்துருப்பீங்க 136 கடையில 42 கடை இந்த கடை தான்க்கா இங்க. அதனால ஆமா, போட்டி வியாபாரம் வந்து ஹோல்சேல்னு கொடுக்கறது காரணமே நீங்க அது போட்டி வியாபாரம்ன்றதுனால மட்டும்தான். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரேட் இருக்கும் நம்ம கிட்ட. நேரம் வந்து பார்த்துட்டு டச்சில் ஃபீல் பண்ணி உங்களுக்கு கம்மியா இருக்குன்ற பட்சத்தை நீங்க எடுத்தா போதும். பார்கென் பண்ண தேவை. ஏன்னா கஸ்டமர் வந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு பார்கென் பண்ணி ஒரு சண்டை போடுறோம்னா அடுத்தது வியாபாரம் கெட்டுக்கும். அதனால மொத்தமாவே உங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லா காம்போ ஆஃபர்ஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நீங்க நேர்ல வந்து டச்சில் ஃபீல் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இது மட்டும் இல்லாம நம்ம மேல பாத்தீங்கன்னா ஒரு 12 காம்போ போட்டு வச்சிருக்கோங்க. இப்ப நிறைய பேர் என்னன்னா, இப்ப நீங்க இது இருக்கு யூடியூப்ல காட்டிட்டு தெரியும் உள்ள அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நீ அப்படியே அப்படி சொல்றியா, நான் பேனர் அடிச்சு வச்சிருக்கேன், இதான் நம்ம கழட்டி வெளியெல்லாம் டெய்லி கழட்டி எல்லாம் மாட்டிட்டு இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு அதுவே அந்த மாதிரி இருக்கு. கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டா சரி. நம்ம கிட்ட ரேட்டு பாத்தீங்கன்னா இதுல இருக்க எல்லாமே பிக்சட் ரேட் தான். பார்கென் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. காரணம் என்னால நம்ம பக்கத்து கடையில விட கம்மியா கொடுக்குறோம் அப்படின்றதுனால மட்டும் தான் உங்களுக்கு காம்போவா போட்டு வச்சிருக்கோம். காம்போவோட பெஸ்ட் என்னன்னா, ஒரு பொருள் எனக்கு ஐடியாவே இல்லை, ஆனா இந்த கடை ஆரம்பிக்க போறேன், எது போட்டா எது போடலாமான்னா நேர்ல வந்து பாத்துக்கோங்க. நீங்க இதெல்லாம் இது ஓகே, இதெல்லாம் போடலாம் போல நீங்களே ஒரு பட்ஜெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நேரம் வந்து நீங்க எடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரியான வெசல்ஸ் ஐட்டமும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளா. இப்ப வெசல்ஸ் சொன்னோம்னா வீடியோ மட்டுமே 4 நாளுக்கு ஓடிட்டு தான் இருக்கும், அங்க முடிக்க முடியாது. அதனால வெசல்ஸ் ஐட்டமும் நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. நேரம் வந்து நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டு, பவுல், மைனஸ் பிளேட்டு, இப்ப இதெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் இருக்குன்னா அதே போல ஸ்டீல்லையுமே நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸ்டீல் பிளேட்ஸுமே அதே போல தான். எல்லா பவுல்ஸுமே, அதாவது ஒரு சைடிஷ் பவுல்ல இருந்து பிரியாணி பிளேட்டிங் பவுல் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது பிளேட் ஐட்டம்ஸ்ல எல்லாமே பேஷன்ஸ் அது இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான டபராலாம் கேட்பாங்க.
அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபரா ஐட்டமுமே நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபரா வந்து நம்ம கிட்ட எல்லாமே கிலோ கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 320 ரூபா மட்டும்தான் டபரா. அடிங்க எங்க வேணா இது வந்து இன்னொன்னு என்னென்ன கஸ்டமர் ஆமா கிலோ கஸ்டமர் இதுக்கு முன்னாடி வந்து 285 ஒண்ணு போட்டுருக்காங்கன்னா அது வந்து லைட் வெயிட். அது எல்லாமே நம்ம எல்லாமே அது ஒண்ணு. ஆமா இதுல ஹெவியா இன்னொன்னு என்னன்னா அது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்டது. அதுக்கப்புறம் விலையும் ஏறிட்டு இருக்கு. அதை கஸ்டமர் பாக்கவே பண்றாங்க. இப்போ ஹோட்டல்ல எப்படின்னா இட்லி 5 ரூபாய்க்கு போடுறாங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு மாவு அரிசியில ஏறுறப்ப 10 ரூபா மாத்துவாங்க. குறைஞ்சதுக்கு அப்புறம் ஆனா அதை இறக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சைடு அது நியாயமா பேசுவாங்க. அதே போல இது விலை ஏறு நானும் ஒன்றும் திருடிட்டு வர்றது கிடையாது, வானத்துல கொட்டுறது கிடையாது. நம்ம அந்த மாதிரி எல்லாம் விலை ஏறுதுன்னா அதுக்கேற்ற போல ரேட்டும் ஏறதான் செய்யும். அது அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட தவிர அது நிறைய விவரமா பேசுறது மொக்க வாங்கிட்டு போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நம்மளை மொக்க பண்ணணும்னு நினைச்சு மொக்க வாங்கிட்டு போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அதனால நம்ம ஏன் சிடுசிட்டுன்னு பேசுறது கிடையாது. நான் ஓப்பனா பேசுறேன். இதுதான் நிலவரம், இதுதான் கடையில. ஸோ அதனால நம்ம ஓப்பனா பேசுறது எல்லாமே ரேட்டு பிக்சட் ரேட் தான். என்னன்னா சும்மா அதே சொல்லிட்டு நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது தெரியும். நீங்க நம்ம இப்ப ஏன் கடை மட்டும் இருந்துச்சு நான் சொல்றதா ரேட்டுன்னு சொல்லலாம். அவ்வளவு கடையும் வச்சுக்கிட்டு பிக்சட் ரேட் தான் சொன்னா அது கிடையாது. நீ வெளியே பார்த்து விசாரிச்சு பார்த்து எடுத்து வரலாம். இன்னொருத்துல கம்மியா இருக்குன்னா இப்ப இந்த இட்லி பாக்ஸ் அப்படின்னா 36 இட்லி வந்து 3850 வருதுன்னா 3500 கொடுக்குறாங்கன்னா தட்டு வந்து மீடியம் லைட் வெயிட்ட போட்டு கொடுப்பான். இது இந்த திக்னஸுக்கும் அது தெரியும். அது நிறைய கஸ்டமருக்கு தெரியாது. அவன் இவ்வளவு கொடுக்குறான்னா ஒண்ணுமே சம்பந்தம். சரி நாங்க போய் எடுத்துக்கின்றோம். நம்ம கெஞ்சிட்டு அண்ணன் இதுங்க அதுங்க சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டான். அவன்கிட்ட நம்ம விளக்கிட்டு இருக்க டைமுக்கு இன்னொரு கஸ்டமர்கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது. நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா போய் விசாரிச்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம். நீங்க என்கிட்ட ரேட்டு கம்மின்னு நம்ம கொடுக்குறோம். குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டும் வரும். இந்த குவாலிட்டி நீங்க வெளியே போய் எடுக்கிறப்பனா அது ஜாஸ்தியா வரும். கம்மியா கொடுக்குறாங்கன்னா நீ குவாலிட்டி கம்மியா கொடுத்தா மட்டும் தான் அவன்கிட்ட போய் நீங்க கம்மியா எடுக்க முடியும்.